சாப்டர் 3 டாபிக் வந்து டேட்டா ஹேண்ட்லிங். இதில் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று வந்து ரேஞ்சு, இன்னொன்று வந்து மீன். அப்போ ரேஞ்ச் அப்படின்னாக்கா ஃபார்முலா இஸ் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. அடுத்து மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இந்த ரேஞ்சு, இந்த மீன் இது எல்லாமே வந்து மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? அப்ராக்சிமேட்டு ஆவரேஜ், அப்ராக்சிமேட்டு மிடில் வேல்யூ. அப்போ சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் அப்படின்னாக்கா அதில் வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுதான் இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னாக்கா 10. அப்போ அந்த 10 வேல்யூவை ஆட் பண்ணுற டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா வில் பி யூஸிங் ஃபார் எக்ஸசைஸ் 3.1. Now let's begin with third chapter. Topic is data handling. இதில் இப்போ exercise 3.1. Let us move on to question number 6. இதில் பார்த்தோம்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ number of students n is equal to 10. Okay. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோன்னாக்கா வாட் இஸ் த ஹையஸ்ட் மார்க்னு கேட்டிருக்காங்க. அப்போ இருக்கிற வேல்யூலே பார்த்தோன்னாக்கா ஹையஸ்ட் மார்க் வந்து 95. அண்ட் வாட் இஸ் த லோவஸ்ட் மார்க்னு கேட்டிருக்காங்க. லோவஸ்ட் மார்க் வந்து டேட்டாவில் பார்த்தோன்னாக்கா 39 இஸ் த லோவஸ்ட் மார்க். நவ் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் த ரேஞ்ச். ரேஞ்சுடைய ஃபார்முலா வந்து ஹையஸ்ட் வேல்யூ மைனஸும் லோவஸ்ட் வேல்யூ. இங்கே பார்த்தோன்னாக்கா இந்த சம்மில் வந்து மார்க்ஸ்னு கொடுத்ததுனால ஹையஸ்ட் மார்க் மைனஸ் லோவஸ்ட் மார்க். அப்போ ஹையஸ்ட் மார்க் வந்து 95, லோவஸ்ட் மார்க் வந்து 39. ஸோ 95 minus 39 will be 56. அதுதான் அதனுடைய ரேஞ்ச். Now the third subdivision is we have to find the mean marks. அப்போ மீன் அதுக்குரிய ஃபார்முலா வந்து sum of all the values. சம்னாக்கா அடிஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னாக்கா எத்தனை டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். there are 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ n is equal to 10. அதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு சொல்கிறோம். அப்போ we have to add all the values 85 plus 76 plus 90 plus 85 etc. up to 75 வரைக்கும். whole thing divided by number of students வந்து 10, அதாவது number of terms வந்து 10. அப்போ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னாக்கா 730 divided by 10 which gives 73. அதுதான் அதனுடைய மீன் வேல்யூ. Now look at question number 8. அதில் பார்த்தோன்னாக்கா டேஸ், அதாவது மண்டே டு சண்டே வரைக்கும். ரெயின்ஃபால் அப்போ மண்டே வந்து 0 millimeters, டியூஸ்டே வந்து 12.2 millimeters, வெட்னஸ்டே 2.1 millimeter, தேர்ஸ்டே 0 millimeter, ஃப்ரைடே 20.5 millimeter, சாட்டர்டே வந்து 5.5 millimeter அண்டு சண்டே வந்து 1 millimeter. இப்போ இதில் வந்து there are 3 subdivision questions. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேஞ்சுக்குரிய ஃபார்முலா வேணும் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுன்னு பாருங்கள் 20.5, லோவஸ்ட் வந்து 0. ஸோ 20.5 மைனஸ் 20.5. அடுத்து செகண்ட் ஒன் வந்து we have to find the mean. மீன் அப்படின்னாக்க sum of all the values divided by number of terms. அப்போ 0 plus 12.2 plus 2.1 plus 0 plus 20.5 plus 5.5 plus 1 whole thing divided by number of terms 1 2 3 4 5 6 7. அப்போ divide by 7. அப்போ இங்கே கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ n is equal to 7. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ வந்து 41.3 whole thing divided by 7. அப்போ டிவைட் பண்ணுறப்போ வந்து 1 7s are 7, 5 7s are 35. ஓகே, வந்து 6, அப்போ 63, 9 7s are 63. அப்போ மீன் is equal to 5.9 millimeters. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் லெஸ் தென் த மீன் கேட்டிருக்காங்க.
அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் லெஸ் தென் த மீன். அப்போ மீன் வந்து 5.9. அப்போ 5.9ஓட லெஸ் தேன். அப்போ லெஸ் தேன் 5.9. ஓகே, ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன். அப்போ 5.9ஓட லெஸ்ஸான வேல்யூஸ் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. 0, 2.1, 0, then 5.5, then 1. 0, 2.1, 0, 5.5, next வந்து 1 கொடுத்துருப்பாங்க. அப்போ டோட்டலி how many values? 1, 2, 3, 4, 5. அப்போ 5 values. அப்போ ரெயின்ஃபால் less than the mean. அப்போ less than the mean அப்படின்னாக்க 5.9 இருக்கும். அப்போ less than the mean is how many days? 5 days. Question number 9. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க the height of the girls கொடுத்துருக்குறாங்க. அப்போ எத்தனை கேர்ள்ஸுடைய ஹைட் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ n is equal to 10. அப்போ 10 கேர்ள்ஸுடைய ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னாக்க the tallest girl's height. ஓகே, the tallest girl's height வந்து 151 சென்டிமீட்டர். அடுத்து ஷார்ட்டஸ்ட் கேர்ளுடைய ஹைட் வந்து 128. இது ஷார்ட்டஸ்ட். இப்போ அடுத்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னாக்க ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. ஹையஸ்ட் வந்து 151, லோவஸ்ட் வந்து 128. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண அப்படி வந்து 23 சென்டிமீட்டர். அதுதான் ரேஞ்ச். நான் தி ஃபோர்த் ஒன் இஸ் மீன் கேட்டிருக்காங்க. மீன் அப்படின்னாக்க சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் divided by number of terms. அப்போ sum of all the valuesனாக்க 135 plus 150 plus 139 அந்த 10 வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு divided by number of termsனாக்க 10. அப்போ எல்லா வேல்யூ ஆட் பண்ணுறப்போ வந்து 1014 வரும் divided by 10. அப்போ 141.4 சென்டிமீட்டர். அதுதான் மீன் வேல்யூ. Now the fifth subdivision is number of girls more than the mean. அப்போ mean வந்து 141.4. அப்போ which means greater than 141.4 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை வேல்யூ இருக்குனாக்கா 151 இருக்கும். 151 இந்த டேட்டாவிலேருந்து எடுக்கணும் நம்ம. 150, அடுத்து 151. ஓகே, அடுத்தது வந்து 146 இருக்கும். அடுத்து 149, then 143. சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து 5 terms இருக்கும். அப்போ there are 5 girls are more than the mean height. அப்போ mean heightன்றது வந்து 141.4 சென்டிமீட்டர்.